மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதி கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு மாற்றி பயன்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் இதை தமிழக அரசு முற்றிலும் மறுத்துள்ளது. அதன்படி எந்த நலத்திட்ட நிதியும் வேறு திட்டங்களுக்கு மாற்றப்படவில்லை என்றும் ஒவ்வொரு திட்டத்திற்கும் வரவு செலவு திட்டத்தில் பொது, ஆதி திராவிடர், பழங்குடியினர் என தனித்தனி கணக்கு தலைப்புகள் உள்ளன என்றும் அந்த தலைப்பின் கீழ் ஒதுக்கப்படும் நிதி சம்பந்தப்பட்ட சமூக பயனாளிகளுக்கே பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது கட்டாய விதி எனவும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. மேலும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திலும் அந்த சமூகங்களை சேர்ந்த பயனாளிகளுக்காக தனியாக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. 5000 ரூபாய் வழங்குவதற்கான கூடுதல் செலவு தனி கூடுதல் நிதி ஒதுக்கீட்டின் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது என்றும், எனவே உள்ள நல நிதியில் இருந்து எடுக்கப்படவில்லை என்றும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலநிதியை பாதுகாக்க தனிச்சட்டம் அமலில் இருப்பதால் அந்த நிதி வேறு நோக்கங்களுக்கு பயன்படுத்தப்பட முடியாது என அரசு உறுதி செய்துள்ளது. எனவே நிதி மாற்றம் நடந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.